பாம்பு பூரம் பள்ளி இந்த மாதிரி இந்த பூச்சி எறும்பு இதெல்லாம் இருக்கும். நம்ம கடற்கால் நோண்டும் போதோ இல்லை வாசல்களை செதுக்கும் போதோ இல்லை டைல்ஸ் ஒட்டும் போதோ இல்லை மண்ணு கொட்டும் போதோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணும் போது இந்த மாதிரி ஏதாவது பூச்சிங்களை நசுக்கிருப்போம், ஏதாவது பண்ணியிருப்போம். அதனால அதனோட தோஷங்கள் வந்து இருக்கும். அதாவது நம்ம தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கனவுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏதாவது பூச்சிலாம் வர்ற மாதிரி ஒரு கனவுலாம் வரும். அந்த கனவெல்லாம் வரப்போக்கூடாது அப்படிங்கிறதால அந்த துஷ்ட தேவதைகளோட சக்திகள் வந்து அது முதல்ல அதிகமாகவே இருக்கும். வானம் தோண்டும் போதே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பூரம் அந்த பாம்பு தான் இருக்கும் சில இடத்துல. அதுதான் பாருங்க, அந்த பாம்பெல்லாம் படம் போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பலியாக கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு உயிர் சேதமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதாக பூஸ்மானமாகவும் கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூசணிக்காக ஒரு யானை உருவத்துக்கு உண்டானதோ சமம். இது ஒரு பூசணிக்காக ஒரு பலி கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அதே மாதிரி அந்த காய் கனியும் அதே மாதிரி தான். காய் கனியும் வந்து கொடுக்கும்போது அதோட பாதி அது சின்ன சின்ன பூசணிக்கெல்லாம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாதி. அதனால அவங்களுக்கு வந்து தேவையான வந்து உபகரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற சாப்பாடு உணவாக கொடுக்கறதுக்கு பதிலாக தான் பூசணிக்காய் 8 திக்காக வச்சு 8 திக்குக்கு வைக்கிறோம். வீட்டை சுற்றி வர மாதிரி எந்த தோஷங்கள் இருக்கக்கூடாது, வாசனால ஏற்படும் குறைகள் எதுவும் ஏற்படக்கூடாது, நிம்மதியாக தூங்கணும், அன்னத்துக்கு என்னைக்கும் குறை வரக்கூடாது, செல்வத்துக்கு என்னைக்கும் குறை வரக்கூடாது, குலதெய்வ அருள் எப்பவுமே நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல வாஸ்து பூஜை வந்து பண்ணுறோம். அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காலையில் கணபதி வைப்போம். இதுக்காக தான் முதல்ல வந்து வாஸ்து பூஜை பண்றோம். ஏன்னா நிலவு காலம் இது எந்த நமக்கு தெரியாது. நிலத்துல விளைஞ்சிருக்கலாம், ஒரு விளைச்சல் இல்லாத நிலத்துல விளைஞ்சிருக்கலாம், ஒரு மணநாட்டுல விளைஞ்சிருக்கலாம், யாராவது ஒரு தொற்றுருக்கலாம், சுத்தம் இல்லாம கூட இருந்திருக்கலாம், சுத்தம் இல்லாம கூட வந்து வேலை செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாது.